둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே, சில பேர் இருக்கீங்க. சரண்யா ரிவ்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்கோட 3 ஷார்ட்ஸ் தான். மேரிட் வித் ஸ்கூல் ஹெச்எம்மோட லாஸ்ட் பார்ட்டு தான். ஸோ கடைசியில் இது வரைக்கும் விட்டு போனால் இங்கே நீங்களும் தேங்கும் ரீயூனியனில் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் பார்த்தா அவர் தான் உங்களோட ஸ்கூலோட புது எச்எம்ஏ. நீங்கள் பேன்னு பார்த்துருப்பீங்க, அந்த மனுஷனுமே உங்களை ஆணு பார்த்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது அவர் எச்எம்மாக இருக்க போகிற ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே ஒரு மாதிரி பேன்னு பார்த்துட்டு தான் போயிருப்பார். ஸோ அதை வரைக்கும் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தையம் என்ன அப்போ வைன் இங்கே தான் வேலை செய்கிறாளா? ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் அவருக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது. எப்பட்றா இது நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. ஐயோ, ஏற்கனவே 2 வருஷம் அவர் கூட ஓடி ஆட முடியல, இதில் 5 வருஷம் வேறு இவ கூட ஓடி ஆடணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. சார் அப்படி சொல்லி தயாங்க பார்க்குறாரு. நீங்கள் ஏதாவது ரூல்ஸ் புதுசாக சொல்ல போகிறீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு இங்கே நான் சில ரூல்ஸ் சொல்லுவேன், அதை யாரோட ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஃபைன் இருக்குது. 1 to 5க்கு ஃபைன் கிடையாது, ஆனால் 6 to 10க்கு கண்டிப்பாக ஃபைன் இருக்குது, இன்க்ளூட் டீச்சர்ஸ் ஆல்சோ. என்னோடய ரூல்ஸ் டீச்சர்ஸ்க்குமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் சொல்கிறாரு. நீங்கள் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றவ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்ச போயிருக்கும். எல்லாம் அப்படியே கிளம்ப போகிறீங்க. அந்த மனுஷன் நீங்கள் அப்படியே போகிறீங்க, அந்த மனுஷன் உங்களை தான் பார்க்குறாரு, ஆனால் அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாருன்னு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே உங்களோட ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் தான், ஓகேவா? இங்கே அப்படியே அவங்களோட புக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போகலான்னு போகிறாங்க. இங்கே தயாங்க பார்த்தோன்னா ஸ்டாஃப் ரூம் போகிறாரு. இன்னும் எதுவும் சொல்லணும் போலையே அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு உக்காருங்க, எனக்குமே இங்கே ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. நானுமே ஃபஸ்ட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு எல்லா ஸ்டாஃப் கூட இருந்து தான் பழக்கம், தனியாக இருந்தாலும் பழக்கம் இல்லைன்னும் போது சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள் பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படி பேர்னு பார்க்குறீங்க, என்னடா என் பக்கம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு. சார் இங்கே வாங்க சார், இங்கே தான் இனிமேல் உங்கள் பிளேஸ், ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புண்ணியவான் போயிட்டார். எப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இங்கே அப்படியே அவரோட பிளேஸ்லேருந்து உட்காந்துட்டார். இப்போ ஏதோ ஒரு பீரியட் இல்லைல்ல, நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஸோ பாதி மிஸ் போயிட்டாங்க. இப்போ எந்த மிஸ்ஸுமே இல்லை, நீங்கள் அப்புறம் சார் மட்டும் தான் இருக்கீங்க. ஏன் சார் அப்படி சொல்லி பார்க்குறீங்க. இந்த ஸ்கூலில் தான் வைப்பேன்னு சொல்லவே இல்லை, நீங்களும் இந்த ஸ்கூலுக்கு தான் ஹெச்எம் வரீங்கன்னு சொல்லவே இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ் நினைக்கிறேன். இப்போ உனக்கு ப்ரீட் இல்லையா? இல்லை சார் ஃப்ரீ ப்ரீட் தான். ஓகே அப்படி சொல்லி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏன் நான் ஃப்ரீ ப்ரீட்னா எப்பவுமே தூங்குவேன், நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னும். இல்லை பரவாயில்ல நீங்கள் தூங்கலாம்ல தூங்கலாம் அப்படின்னும். டக்கு நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்து சிரிச்சிருப்பார். நீங்கள் படுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே தூங்கிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரா, அதுக்குள்ளே தூங்கிட்டாளா? அப்படியே ஸ்டாஃப் ரூமில் யாருமே இல்லை. அப்படியே பார்த்துட்டு ஏன் எந்த ஒரு பேச்சு பூச்சுமே இல்லை அப்படி சொல்லி கொஞ்சம் அப்படியே ஜூமிங்கில் வராரு. பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. எப்பட்றா அப்படி சொல்ல பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு ஒரு பொசிஷனுக்கே போயிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு, ஃபோன் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டைம் ஆன பின்னாடி நீங்கள் டக்குன்னு வந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறாரு. நல்லா தூங்கும் அப்படி சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா டைம் அப்படி சொல்லி பயந்துட்டீங்க. என்னாச்சு? ஏன் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அவர் இருக்கிறதே மறந்து போயிட்டீங்க, ஓகேவா? சாரி சார், இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஏன் அப்படி என்னை பார்த்து பயத்த? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு டைம் ஆச்சு கிளாஸ்க்கு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி குடுன்னு ஓடி போயிட்டீங்க. அந்த மனுஷன் நீங்கள் கிளாஸ்க்கு போனோடனே ஏன் நம்ம ரவுண்ட்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு இருந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டார். ஸோ நீங்கள் அழகாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எல்லா கிளாஸுமே ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே க்ராஸ் பண்ணி சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எங்கே உங்கள் கிளாஸ் பக்கம் வராரா, அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கே எல்லாம் குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி பசங்களாம் எழுறாங்க. உட்காருங்க ஸ்டூடெண்ட்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துட்டு நீங்கள் நடத்துங்க. சரி மாணவர்களே, மாணவர்களா அப்படின்னு அந்த மனுஷன் பார்க்குறாரு. நீங்கள் வந்து தமிழ் டீச்சர்ஸ், அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பேசுவீங்க போல், தூய தமிழில். புத்தகத்தை எடுங்கள். எடுத்துக்கொண்டோம் அம்மா அப்படின்றாங்க. நல்லா இருக்கே அப்படி சொல்ல எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி நடந்துடுங்க. அந்த மனுஷனை ஆன்னு பார்த்துருப்பாரு. ஃபைன் என்ன இவ்வளோ அழகாக நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு சார் வழியாக அந்த கிளாஸ் முடிச்சிருக்கோம். பாய் மிஸ், பாய் அப்படி சொல்லி நீங்கள் போகிறீங்க. அந்த மனுஷன் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. ஐயோ கிளாஸ் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லி டக்குன்னு வந்துட்டு அப்படி வந்திருப்பாரு. என்ன எல்லோரும் வந்து தேங்க்யூன்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன பாய். சரி எப்போ பார்த்தாலும் ஒரே ராகத்தை பாடணுமா? அதான் நான் கொஞ்சம் மாடனாக வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த மனுஷன் அப்படியே பார்த்து சிரிச்சிருப்பாரு. சரி சார் ஸ்டாஃப் ரூம் போகலாமா? போகலாம் அப்படி சொல்லி நீங்கள் 2 பேருமே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ லஞ்ச் பீரியட் இருக்குது. ஸோ எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ அவர் வந்து ஜென்ஸ்கிட்டேயும் சரி லேடிஸ்கிட்டேயும் சரி நல்லா பேசி பழகுறாரு. ஓகேவா, நல்லா மிங்கலாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் முன்னாடி சிரி இருந்துட்டு இருந்த மனுஷன் இப்போ நல்லா சிரித்து பேசி பழகுறாரு. இது என்ன 8வது அதிசயமா உலகத்தில்? என்ன இவர் இப்படி சிரித்து பேசுகிறாரு? அவர் அப்படி சிரித்து பேசும்போது நீங்கள் அப்படியே ஆன்னு அப்படியே கன்னத்தில் ஒரு கையை வச்சுட்டு அந்த மனுஷனை அப்படியே ரசிக்கிறீங்க. அவள் அவ்வளோ அழகாக சிரித்து பேசுகிறாரு. 12th இந்த மாதிரி பேசவே மாட்டார்ல அப்படி சொல்ல ஆன் பார்க்குறீங்க. பையன் மேம் என்ன ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்லி டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அவர் வந்து கரெக்டாக வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ளே சும்மா வந்து உட்காருவார். நீங்கள் எப்படி தான் நடத்துகிறீங்கன்னு. மற்ற கிளாஸில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிடுவார். அந்த மாதிரியே வந்து உங்கள் நாட்கள் வந்து ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயங்க பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து பிடிக்கும் தான். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அவர் பேசும்போதும் சிரிக்கும்போதும் இல்லை ஏதாவது சொல்லும்போதும் நீங்கள் அப்படியே அந்த மனுஷன் தான் கவனிச்சிட்ருப்பீங்க. அந்த கண்ணுமே அவர் மட்டும்தான் பார்க்கும், வேறு எங்கேயுமே பார்க்காது. ஆனால் 12th வந்து அவரை நடத்தும் போதோ இல்லை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதோ கண் எங்கெங்கேயோ போகும். ஆனால் இப்போ அந்த கண்கள் வந்து அவரை தான் பார்க்குது. அவருமே அவரோட கண்களும் உங்களை மட்டும்தான் பார்க்கும், வேறு எங்கேயுமே பார்க்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் வந்து உங்கள் ரூமுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கீங்க. அடியே என்னம்மா இது நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, நாளைக்கு ஸ்கூலில் சொல்லிடு. ஏன் பொண்ணு பார்க்குறாங்களா? சரி அப்படி சொல்லி போகிறீங்க. அப்படி சொல்ல அவங்க ஷாக்கு. அடியே என்ன எந்த கேள்வி கேட்காம போகிற? கேட்கணுமா? இல்லை சாமி வேணாம் சாமி நீ போ சாமி அப்படின்ட்டாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே போயிருப்பீங்க. இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தயாங்க சார் ரசிக்க முடியாதா? பார்க்க முடியாதா? ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ண முடியாதா? அப்படி சொல்ல மண்டையில் ஓடிட்டுருக்கு. இரு, நான் எதுக்கு இப்படி புலம்பிகிட்ருக்கேன்? நான் பைத்தியமா? ஐயோ அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே உங்களுக்கு இல்லையா திட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்குமே போயிருப்பீங்க. அவர் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கார். கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் வரும்போது என்னமோ அவருக்கும் ஃப்ரீ பீரியட் வருது. ஆனால் அவர் வந்து 9th 10th மேக்ஸ் டீச்சராக இருந்துட்டுருக்காரு. ஸ்கூல் ஆச்சும் இந்த டீச்சர் வேலையும் பார்க்குறாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துருக்கு. எங்க சார் என்ன வேன் நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு லீவ் வேணும். ஓகே அப்படின்னாரு. இப்போ கேஷுவலாக பேசுகிறாரு, ஷாக் ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வேலையாக அந்த நாளுமே போயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க. அதனால் அவங்களுமே டக்குன்னு வந்துட்டாங்க. இங்கே அப்படியே பையனை கட்டிக்க போகிறாங்க, ரொம்ப பாவண்டி, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள திட்டிருக்கீங்க. இங்கே அப்படியே கார் வர சத்தம் கேட்குது. அப்படியே மாப்பிள்ளாடான்னு நினைக்கிற, போய் பாரு இரு அப்படி சொல்லிவிட்டு உங்களில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் பார்க்குறாங்க. என் கார்த்திகா வந்து எப்படியாவது வந்து தயங் சாருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும், இவளுக்கு இந்த கல்யாணம் ஓகே ஆன அடுத்த நாளே நான் ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மனசுக்குள்ளே இதை யோசிச்சிட்ருக்கா. இங்கே மாப்பிள்ளையை பார்த்துட்டியா? தலை மட்டும் தான் தெரிஞ்சிடு, ஃபேஸ் தெரியலடி. சரி எப்படி இருந்தாலும் கீழே கூப்பிட போகிறாங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ கீழே வந்து அழைப்பு வரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே
பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னும் கடகடகடன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ பார்க்கணுமே அழகாக ஒரு saree, அப்புறம் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி கட்டியிருக்கிறது வந்து பட்டு புடவை அதில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே கீழே போயிட்டு அங்கே பாய் வச்சு போட்டிருப்பாங்க. அதில் அப்படியே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துருப்பீங்க. அங்கே அப்படியே மாப்பிள்ளையே பார்க்கணுமா, அவங்க அது இல்லைன்னா அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பார்க்கணுமா, இல்லை நாமளே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பேசலை. என்னது இது, இவங்க தான் குசு குசு குசுன்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போயே ஷாக்காகி பார்க்குறாங்க. ஏம்மா, யார்? நான் தான்மா வருங்கால மாமியார். சொல்லுங்க அத்தை அப்படின்றீங்க. என்ன என் பையனை பார்க்கவே மாட்டேங்கிறேன், வருங்கால புருஷனை இதை பார்க்குறேன். அப்படியே தளர்ந்து பார்க்குறீங்க, ஃபேஸ் தெரியல, அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. டேய் என்னடா பண்ணுற, அவளுக்கு ஃபேஸை தான் காட்டேன் இதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை அப்படியே மெதுவாக வெளியே வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்களா, அப்படியே ஷாக்கு. அப்படி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, தயாங் சார். அப்படியே நீங்கள் வரைஞ்சி போயிட்டீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு தொடைக்கிறீங்களா, வலிக்குதுடி எதுக்கு கிடைக்கலண்ணா, அப்போ இது கனவு இல்லையா, அதுக்கும் தொடைய கில்லு, ஏன் தொடைய எதுக்கு கிள்ற அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. அப்படியே பேனை பார்க்குறீங்க, அந்த மனுஷன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டுருக்காரு. நீங்கள் டக்குன்னு தலை குடிஞ்சிட்டு என்ன நடக்குதுங்க, எங்களுக்கும் அது தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் உட்காந்துட்ருக்காங்க. சரி பொண்ணு அந்த மேலே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஆனால் ரூம்குள்ளே போவே இல்லையே, அப்படியே மேலேருந்து பார்க்குறீங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை இது என் பொண்ணை பிடிச்சிருக்கா, அந்த மனுஷன் அப்படியே மேலேருந்து பார்க்குறாரு. இங்கே எல்லாருமே அப்படியே அவங்கள மேலேருந்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, அப்படி கூட நீங்கள் உள்ளே ஓடிட்டீங்க. அப்படியே எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவர் எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாராம். அப்படி சொல்லி எல்லாம் ஷாக்கு. ஏன்னா உங்கள் பேர் அவருக்கு எப்படி தெரியும் யாருக்குமே தெரியாது. இங்கே அவங்க அம்மாவுமே ஷாக்கு. எப்படி அந்த பொண்ணு பேர் தெரியும், அது நான் ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு விஷயம் வந்து எப்படா தெரியும் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஒரு திங்கிங்கில் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். எங்கள் உங்களை பார்க்கலாம். என்னடி சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக நோ தாண்டி சொல்லியிருப்பாரு அப்படின்றீங்க. இங்கே உங்கள் தங்கச்சி குடு உடனே வந்து அக்கா என்னக்கா அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. உனக்கு மாப்பிள்ளை ஓகே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார், வயனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு குடுன்னு ஓடிடுச்சு. அப்படியே இல்லை ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறீங்க. என்னது அப்படி சொல்லிட்டு அவர் இது விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் உன்னை பார்த்து பார்வை போடுறி, நீ டக்குன்னு கீழே குறைஞ்சிட்டேன். இதுக்கு அப்படியே என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நானா தேங்க்ஸ் சார் நல்லா பண்ணிச்சேன். அப்படி பார்த்தாரு ஒரு லவ் பண்ணுற பையன் எப்படி பார்ப்போன்னு அந்த மாதிரி பார்த்தாரு உன்னை. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் அப்படியே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ இவ ஏதோ போய் சொல்ல நினைக்கிறேன் அப்படி சொல்லி குடுன்னு ஓடிட்டு, அம்மா என்னடி மாப்பிள்ளை என்னம்மா சொன்னார், எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னாரு. வேறு எதாவது சொன்னாரா, ஆமாண்டி உன் பேரை சொல்லி எனக்கு ஃபைனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் ஷாக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவரும் ஸ்கூல் வச்சோம்னு. எனக்கு என்ன பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரைஞ்சி போயிட்டானுங்க. இது அப்படியே கட் பண்ணிட்டு தேங்க பார்க்கலாம். ஸோ இங்கே அவர் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவர் அப்படியே சிரிச்சிட்டே கார் ஓட்டியிருக்காரா. இங்கே அவங்க அம்மா, எதுக்கடா அப்படி சிரிச்சிட்டே இருக்கேன், இல்லைம்மா என்ன நான் ஓகே சொன்ன விஷயம் பையனுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவள் என்ன தலையை பிச்சுட்டு இருப்பா, அதை நினச்சி பார்த்தேன் சிரிச்சேன் அப்படின்றாரு. என்ன நீ பொண்ணு உனக்கு என்ன முன்னே தெரியுமா, ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர் தான் சொல்கிற. ஆமாம் அதுக்கு என்ன, நீ அவன் சொல்கிறியடா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கண்ணம்மா. அம்மா நான் கூட ஒன்று சொல்லிட்டேன், நீ ஷாக் ஆகிடுவேன், சொல்லுடா அப்புறம் ஷாக் ஆகிறது பார்த்துக்கலாம்.
இதுக்கு முன்னாடி அவள் 12th படிக்கும்போது அவளோட மேக்ஸ் டீச்சர் அப்படியே பேன்னு பார்க்குறவங்க அம்மா. நான் சொன்னேன்ல நீ ஷாக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்காரு அப்படியே உங்களை நினச்சிக்கிட்டே. ஸோ இங்கே அப்படியே உங்களை பார்க்கலாம். இப்போ என்னடி பண்ண போகிற? கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்லி எல்லாம் ஷாக்கு. எனக்கு கார்த்தியாவுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. தயாங்க எப்போ அப்படி சொன்னாரோ அவள் கீழே தான் இருந்திருப்பா. அவர் சொல்கிறது அவ்வளோ மீதாக கேட்டிருப்பா. அவள் அப்படி டிப்ரெஷன் போயிட்டா. பின்ன என்ன பண்ணுறது? நான் வேணான்னு சொன்னாலும் எங்கள் அம்மா அப்பா விட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தானே. ஸோ அதனால நீங்களுமே ஓகே சொல்லிட்டீங்க. சரி அவருமே நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லலை. இப்படி கார்த்திகா இப்படி கண்ணன் தரன்னு ஊற்றுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை சமாதானம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்து தேம்பி எழுதிட்டுருக்கான். ஸோ இப்படியே வந்து நாட்கள் வந்து இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து உங்களுக்கான கல்யாண நாளுமே வந்துடுச்சு. அந்த மனுஷன் உங்களுக்காக தான் ஆவலாக வந்து கல்யாண மேடையில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அப்படியே பார்க்கணுமே, ஒரு வேளை நீங்கள் வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சுன்னும் டக்குன்னு இந்த மனுஷன் திரும்பி பார்த்துருப்பாரு. பார்த்தா வெக்கையாசெல்லாம் செம்ம அழகாக நீங்கள் மெதுவாக அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படியே அந்த மனுஷன் பேன்னு பார்க்குறாரு. நீங்கள் பொறுமையாக போய் ஒரு மணமேடையில் ஒரு பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அந்த மனுஷன் அப்படி திரும்பிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. ஐயரு வந்து கூப்பிட்றாரு. ஏப்பா இங்கே பாருப்பா, நான் சொல்கிறது அப்படியே சொல்லு சரியா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து கெட்டி மேலேன்றாங்க. அந்த மனுஷன் அவ்வளோ ஸ்மைலோட உங்களுக்கு வந்து தாலி கட்டுறாரு. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியல, ஏதோ லவ்வர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, உங்கள் முகத்துலேயும் அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ ஸ்மைலோடு வந்து அந்த தாலியை வந்து உங்களுக்கு கட்டுறாரு. அப்படியே கட்டிட்டு வந்து உட்காராரு. அப்படியே உங்களை பார்த்து அவ்வளோ பிரைட் ஸ்மைலு. நீங்கள் பார்த்துட்டு உங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. டக்கு நீங்கள் தலை குனிஞ்சிட்டிங்க. ஸோ ஒரு வழியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது வந்து தயங்கோட வீட்டில் அப்படியே கை கால்லாம் லைட்டாக வதற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு, இப்போ டக்கு ரூமுக்கு போடுவேன்றாங்களே அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை செம்ம கலாய்க்கிறாங்க. அவ்வளோதான் நீயோட நம்ம வயசாலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. சும்மா இருங்க, அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. சார் ரொம்ப நல்லவர். நல்லவரா இல்லை வல்லவரா இல்லை மண்பதான்னு இன்னும் 2-3 மாதம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. வாயை மூடுங்கடி அப்படின்றீங்க. ஸோ ஒரு வேளையாக வந்து உங்களை வந்து அவரோட ரூமுக்குமே வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அந்த மனுஷன் போய் கேஷுவலாக உட்காந்துட்ருக்கார் வேஷ்டி சட்டியோட. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படி நிற்கிறீங்க. வயன் கதவை சாத்து இதோ அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. இது என்ன பண்ணுறது கொடு அப்படி சொல்லி வாங்கிக்கிறாரு. அப்படியே உங்களை வந்து அவரோட பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாரு. அப்படியே மடக்குன்னு குடிக்கிறாரா. இது அப்படியே ஆடு பார்த்துருப்பீங்க. இந்தா எனக்கு வேணாம், பிடிக்காதா? பால் பிடிக்காது அப்படின்றீங்க. டக்குன்னு அந்த டேபிள் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தலை குஞ்சு பண்ணி தான் இருக்கீங்க. அவர் அப்படியே அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. ஆமாம் நீங்கள் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்க? அப்புறம் உங்களுக்கு எப்படி எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கொஷினை கேட்குறீங்க. இந்த 2 கொஷினுக்கு கண்டிப்பாக உனக்கு ஆன்சர் வேணுமா? கண்டிப்பாக. எனக்கா? உங்களுக்கு தான், வேறு யாருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. தெரியல வயன், உன்னை எப்போ வந்து 12th பிரிஞ்சனோ அப்போ வந்து ஒரு மாதிரி ஞாபகமாகவே இருந்துருச்சு. என்ன அப்படி சொல்லிட்டு பேன்னு பார்க்குறீங்க. ஆனால் அது பெருசாக நான் பொருட்டாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஒன்று பார்த்தப்பே ஹார்ட்டு அப்படியே படப்படன்னு நடிச்சுக்கிச்சு தெரியுமா? என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்க்கும்போது இன்னும் அது வேகமாக துடிச்சிச்சு. நீ எப்போ வயன்னு தெரிஞ்சோ அந்த ஃபீல் இருக்கே, என்ன கண்டிப்பாக அது வாயால் சொல்ல முடியாது, நீ அதை உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படின்றாரு. அப்படியே என்ன பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தார். அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஏன் நான் வயலை திரும்பி சந்திக்கிறேன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துச்சேன். அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு உன் மேலே காதல் இருக்குதுன்றது.
சொல்லி நீங்கள் பேனை பார்க்குறீங்க. ஹை ஹை லவ் யூ அப்படி சொல்லி நீங்கள் பேனை பார்க்குறீங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீ இப்போலாம் சொல்லணும் கிடையாது. என்னோடய ஃபீலிங்ஸை நான் இப்போ சொல்லிட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு எப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் வருதோ அப்போ நீ சொன்னால் போதும். ஓகே ஓகே அப்படின்றீங்க. சரி தூங்கினாமா? ஸோ அந்த மனுஷன் அப்படியே வெளில படுத்துட்டா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வந்து படுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் படுத்துட்டீங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. அந்த மனுஷன் படுத்தோடனே டயர்டு போல் தூங்கிட்டாரு. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. என்ன இவர் சொல்கிறாரு, ஆனால் இவருக்கு எவ்வளோ லவ் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நீங்கள் அப்படியே டக்குன்னு வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே பெட்ஷீட் போற்றி விட்டுருப்பீங்க. ஏன்னா அப்படியே டப்புன்னு படுத்து கண்ணை மூடி தூங்கிட்டார். அப்படி சொல்லி நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ அத்தனை நாள் காலைல பார்க்கணுமே. இங்கே பார்த்தா அந்த மனுஷனுக்கு கால் கை போடுற பழக்கம் இருக்குது போல். அந்த மனுஷன் நல்லா அவளை டைட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் தூக்கத்தில் டைட்டாக பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே காலையில் முடிக்கலாம் பார்த்தா சூமில் அவங்க ஃபேஸு அப்படி சொல்லி அவங்க நெத்தியில் முத்து வச்சுருக்காரு. என் மன்னிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அப்படியே மெதுவாக அவங்க தூக்க கல்யாணம் அந்த மாதிரி எழுந்துட்டார். அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. டைம் என்ன? டைம் பார்த்தா 5:45. ஐயோ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழுதிட்டீங்க. அந்த மனுஷன் குளிச்சுட்டே வந்தார். நீங்கள் அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு, சார் என்ன சார் என்னை எழுப்பாமல் நீங்கள் பார்த்து குளிக்க போயிட்டீங்க, என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே தலை தூக்கிட்டே அவங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன சார்னு கூப்பிடாத, வேறு என்ன வேணால் கூப்பிட்டுக்க. அப்படியே நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே தோறிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. பின்ன என்ன கூப்பிட்றது யோசிச்சிட்டியா இல்லையா? என்னன்னு கூட போகிறேன், வாங்க போங்க. அது ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களை வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன். ஆனால் வீட்டில் என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா கடைக்கிறேன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்ருக்கீங்க. பார்த்தா நீங்கள் துணி எடுத்துகிட்டு போகவே இல்லை. நீங்கள் அப்படியே இருக்காரா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துண்டை கட்டிட்டு அப்படியே வெளியேறீங்க. அந்த மனுஷன் அப்போ தான் தலையெல்லாம் சீவிட்டு அப்படியே பார்க்குறாரா. பார்த்தா நீங்கள் துண்ணோட இருக்கீங்களா. அப்படியே அந்த மனுஷன் பேன்னு பார்க்குறாரு. அப்படி சொல்லி கத்திட்டு உள்ளே போயிட்டீங்க. என்னாச்சு? ஐயோ நீங்கள் இல்லைன்னு நான் வெளியே வந்துட்டு சாரி அப்படின்றீங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஸோ அப்படி சொல்ல உங்களுக்கு என்னென்னமோ ஆகுது. நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு வெளியே போயிட்டாரு. அப்படியே பார்க்குறேங்க ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்கள் ட்ரெஸ் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. இங்கே அப்படியே கடவுள் கேள்விட்டு, அத்தை சாரி அத்தை கொஞ்சம் எல்லாம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்லம்மா இருக்கட்டும். நேற்று ஃபுல்லாக டயர்டாக இருந்தால் தூங்கியிருப்பீங்க. சரி நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டா? இல்லைம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, அத்தை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா இல்லை வேணாமா? நீ போகலாமா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை 2 பேருமே அப்படியே கிளம்பியிருப்பீங்க. அங்கே பார்த்தா அந்த காரில் போகலாம். அப்படியே வண்டி எடுக்கிறாரு. ஏங்க காரு அப்படின்னும் இனிமேல் அந்த பைக் தான் காரில் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் பைக்கில் ஏறி உட்காந்துறாரு. வரையா இல்லையா இதை வந்துட்டு அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஏறி உட்காந்துட்டீங்க. அப்படியே வந்து ஒரு ஸ்கூலுமே ரீச் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் உள்ளே வந்தோடனே அப்படியே எல்லா ஸ்டாஃப்ஸுமே பார்க்குறாங்க. நம்ம ஸ்கூலோட முதல் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பைக்லேருந்து இறங்கிட்டு வரீங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல எங்கள் ஜோடி பொறுத்தோம் அப்படி சொல்லி ஆளும் பார்த்துருப்பாங்க. இங்கே அப்படியே அவர் உங்களை பார்க்கணுமே அழகாக அந்த ஃப்ரீ ஏர்லாம் விட்டுட்டு தலை குளிச்சிருப்பீங்களா, அந்த ஃப்ரீ ஏர்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த பூலாம் வச்சுட்டு கை ஃபுல்லாக நிறைய வரையல், அப்புறம் அவர் கட்டின தாலி இதெல்லாமே பார்க்கும்போது அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அப்படி சிரிச்சுட்டே வராரு. தேங்க்ஸ் எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே வராருல, அவர் ஒய்ஃப் பார்த்து சிரிச்சுட்டு வராரு அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க. ஸோ ஒரு இதை நீங்கள் வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்க கிளாஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. ஓகேவா? இங்கே அப்படியே வயன் இப்போ உனக்கு ஃப்ரீ பீரியட் தானே? ஆமாம் சார். என்னது வந்தேன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சிடலாம். ஐயோ சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்க. ஸோ இப்போ இருக்கிறது 2 பேரும் வந்து ஆஃபீஸ் ரூமு. அதில் வந்து ஏதோ வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஓகேவா? அந்த மனுஷன் பார்வை உங்கள் மேலேயே தான் இருந்துகிட்ருக்கு.
இங்கே பார்க்கணுமே டக்குன்னு வந்து யாரோ வராங்க. அந்த மஞ்சள் பார்வை அப்படியே அவங்க மேலேருந்து விலக்கிட்டாரு. அப்படியே யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்ஸு, யாரும் தெரியல. யார் நீங்க? அப்படியே அந்த அவங்க வந்து டைமோட அழகில் அப்படியே மயங்கி நிற்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ ஆ என்ன அது? சார் நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கிற புது டீச்சர். உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ம் ஓகே. இப்போதைக்கு இந்த கிளாஸில் நாளையில் நீங்கள் அங்கே போங்க. நாங்கள் டைம் டேபிள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே சார் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணை போய் கடக்குதுன்னு போயிடுச்சு. அப்படியே பார்க்குறீங்க இந்த மிஸ்ஸு மேலே ஒரு கண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓகே அப்படி சொல்லிவிட்டு இது டைம் டேபிள் போட்டுரு, நான் அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடறேன். ஓகே அப்படின்னு இருப்பீங்க. ஸோ வந்து எல்லோரோட டைம் டேபிள் வச்சு எந்தெந்த இதுக்கு வந்து மிஸ் இல்லை, எந்த டீச்சர் வந்து குறைவாக இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து நீங்கள் டைம் டேபிள் போட்டுட்டீங்க. சரி நீங்கள் டைம் டேபிள் போட்டுட்டீங்கன்றதை அவர்கிட்ட சொல்கிறீங்க. ஓகே அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓகே சார் அப்படி சொல்லி எழுதுறீங்க. டக்குன்னு அந்த மிஸ் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் இந்தாங்க உங்கள் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடுக்குறது தயாக்கு தான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க்யூ அப்படி சொல்லி அவர் எடுத்துக்கிறாரு. இங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து உங்களே எடுக்க விடலை. அவங்களே அவங்க கையால் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு பார்வை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துருப்பீங்க. இங்கே மேம் உங்களுக்கு இப்படி ஸ்வீட் கொடுத்தாங்க, அது ஏன் மேம் கேட்குறீங்க? கொஞ்சம் கூட டீசெண்டாக இல்லாமல் அவங்க கையால் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா தேங்க்ஸ் சாருக்கு எப்படி கொடுத்தாங்க? சாரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு. ஐயோ மேம் நீங்கள் வேறு, அவருக்கு அவங்க கையால் தான் எடுக்க விட்டாங்க. மேம் இது ஏதோ சரியில்லை, நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ அப்படியே பார்க்கணுமே. அந்த மிஸ்ஸை பார்த்தா தயாங் பின்னாடி சுற்றிட்டே இருக்குது. அவ்வளோ ஜொல்லு விழுகுது தயாங் மேலே. என்ன அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைட்டாக காண்டாகுது. ஏன்னா ஹஸ்பண்டு எல்லாம் கூட இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இப்போ உங்களோட ஹஸ்பண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு அப்படியே அந்த மிஸ்ஸை மேலே அவ்வளோ காண்டாகுது. ஸோ எப்போ வந்து சார் பக்கம்லாம் அவங்க வராங்களோ அப்படியே டென்ஷனாக அப்படியே உங்கள் ஃபேஸ் பார்க்கணும் அடித்த மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து தயங்கமே வந்து கொஞ்ச நாள் கவனிக்கல. இப்போ கவனிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொசஸாக இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை பார்த்துருப்பேன். ஸோ இங்கே வந்து என்னது சார்? நாம் இன்றைக்கி எங்கே வெளியே போகலாமா? வெளியே வா பீச். ஓகே சார் அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சிருப்பார். நானுமே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், யாராவது வந்தால் சொல்லு. சரி சார் அப்படின்னீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே இந்த கண்ணை மூட போகிற. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த புது மிஸ்ஸு அவங்க வந்து உட்காடுறாங்க. டேன் பின்னாடி சுற்றிட்டே இருப்பேன்னு சொல்லலாம் அந்த மிஸ்ஸு. ஸோ அவங்க பேர் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஸ்ரீஜான்னு வச்சுக்கலாமா? எனக்கு எதோ வேலை வருது வைக்கிறேன். அந்த மிஸ்ஸு வந்து அப்படியே உட்காடுறாங்க. ஸோ அந்த மிஸ்ஸு வேறு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குமே காண்டாகுது. இங்கே வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா தயங்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்கு அவங்க கூட பேச கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இருந்தாலும் வந்து பேசுகிறாரு. இங்கே இதெல்லாம் நம்ம கேட்கணும், நம்ம தூங்காத செய்யலாம் அப்படின்னு சொல்லி தூங்கியிருப்பீங்க. இங்கே வந்து ஒரு மிஸ் சார் சொல்லுங்கள் என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஃபீவராக இருக்குது, நான் வீட்டுக்கு போய்க்கிட்டா? நீங்கள் போங்க மேம் அப்படின்னும். இங்கே அப்படியே வந்து ஸ்ரீஜா மிஸ்ஸை பார்த்துட்டு மேம் என்னோடய கிளாஸ் போய் பார்த்துக்கிறீங்களா? அங்கே ஆள் இல்லை மேம், எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ இங்கே அப்படியே நீங்கள் அப்போ தான் எழுந்திருப்பீங்க. வயன் மேம் சொல்லுங்கள் மேம் என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னோடய கிளாஸை பார்த்துக்கிறீங்களா? இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஓடியே போயிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே இவங்க என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு லைட்டாக ஒரு முறை முடிச்சுட்டு சரி நீங்கள் கிளம்பிட்டீங்கள மேம் நான் ரவுண்ட்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இருந்து போயிட்டார். சார் கிட்ட ரவுண்ட்ஸ் வேணும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ சே நம்ம அந்த மேம் முன்னாடி போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க. உங்கள் கிளாஸு கிடையாது, சும்மா போயிட்டு ஹாய் காய்ஸ் அப்படின்றீங்க. ஹாய் மேம் அப்படி சொல்லுது அவங்களாம். சரிடா எல்லாம் படுத்து தூங்கடா, கம்முன்னு இருங்கடா, சத்தம் போடாதீங்க சரியா? சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிஃப்த்து கிளாஸ்க்கு தான் நீங்கள் போயிருப்பீங்க ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு தூக்கம் வர கடந்து போச்சு. அப்படியே உட்காந்து தேங்க பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்போ தான் வந்து கிளாஸை க்ராஸ் பண்ணி போகிற பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. ஓ இந்த கிளாஸில் தான் அம்மனி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே ஒரு ஸ்டெப்புக்கு 1 மணி நேரம் மாதிரி மெதுவாக எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே சும்மா அந்த பக்கம் வெளியே பார்த்துருப்பீங்க, பார்த்தாங்க சார் அப்படியே கொஞ்சம் வேகம் நடக்கிற மாதிரி நீங்கள் எப்படி பார்த்து சிரிச்சிருப்பீங்க, அந்த மனுஷனும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே முன்னாடி போயிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஸ்கூல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். நீங்களுமே அவருமே வந்து பைக்கில் கிளம்பிட்டீங்க. அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு முன்னாடி கிளம்பிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நிற்கிறது வந்து பீச் காற்று அப்படியே வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அடிக்கும்போது என்ன சுகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே வந்து ஐஸ்கிரீம் கண்டிப்பாக அப்படின்றீங்க. அந்த மனுஷன் போய் ஐஸ்கிரீம் வாங்குறாரு. அவங்க ஸ்ட்ராபெரி அப்படியே கொடுக்குறாரா, எனக்கு சாக்லேட்டும் வேணுமே, சரி இரு வாங்கிட்டு வரேன். நாங்கள் போய் முன்னாடி நிற்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே போய் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே ஐஸ்கிரீம் வந்து லிக் பண்ணிட்டே தான் போயிருப்பீங்களா, டக்குன்னு ஐஸ்கிரீம் வந்து யாரும் எடுக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா அவங்க பெஸ்டி. ஐஸ்கிரீம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க பார்க்குறீங்க. போடி அப்படின்னு சொல்லி அதை நக்கறாரு. கொடு அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லி கடைக்கிற வந்துட்டு, ஹலோ யார் நீங்கள், என் ஒய்ஃப் கிட்டே இருந்து எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. சார் என்ன ஞாபகம் இல்லையா, யார் மேம் நீ அப்படின்னும். சார் நான் தான் சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டு வினோத்து, வயனோட பெஸ்டி. உங்களோட பெஸ்டின்னு சொன்னோன்னே அந்த மனுஷனுக்கு வெறி ஏறுது. அப்படின்றாரு. போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்கிரீம் கொடுறா வயன், இந்தா தேங்க்யூ சார் அப்படி சொல்லி வாங்கியிருப்பீங்க. என்னது தேங்க்யூங்க. இங்கே அப்படியே வினோந்து பார்த்துருப்பான். அப்படியே வந்து தனியாக பேசணுவா, அங்கே அப்படியே அந்த மனுஷன் கைப்பற்றிட்டு எது இருந்தாலும் எங்கேயே பேசலாம் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சண்டை வேணாம். நாங்கள் எங்கே சண்டை போட்டோம், எது இருந்தாலும் எங்கேயே சொல்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க. அது என்ன, அது கார்த்திகா எப்படி இருக்கா, இந்த விஷயத்த பேசி தான் தனியாக வர சொன்னேன். இரு, அவள் எப்படி இருந்தால் உனக்கு தான் என்ன, அவளுக்கு தான் சாரி உனக்கு தான் அவளை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதே, இப்போ பிடிக்குதே. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக கூப்பிட்டு போயிட்டீங்க. அப்படியே அந்த மனுஷன் மறைக்கிறாரு. என்ன சொல்கிற நீ, ஆமாம் எப்போ அந்த ரியூனிலேருந்து, என்னடா அது இல்லை ரியூனிலேருந்தேன்றீங்க அப்படி சொல்லி வேணும்னு பார்த்துருப்பீங்க. மாண்டி 12th பிடிக்கலாமா, ஆனால் இப்போ அவளோட சைனஸ் அந்த க்யூட்டாக பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் க்யூட்டாக பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. ஆமாண்டி அப்படின்றாரு. இங்கே அப்படியே வயனு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவள் அப்படியே சிரிப்பு முகத்தோடு வந்துட்டுருக்கா. அப்படியே இந்த மனுச்சு பேன்னு பார்க்குறாரு. ஜொல்லு ஒழுகுது அப்படி சொல்ல அந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்னது ஜொல்லு ஒழுகுதுடா வாயை மூடு அப்படி சொல்ல அவர் வந்து வாயை மூடிக்கிட்டார். இங்கே அப்படியே வந்து கார்த்திகை வந்து பேசுகிறது வந்து சார்கிட்ட தான், சார் எப்படி இருக்கீங்க, என் ஃப்ரெண்டு நல்லா பார்த்துக்கிறாள் அவங்கள, நல்லா பார்த்துக்குறேன். நீங்கள் அப்படியே வந்திருப்பீங்க. என்ன வினோத்து நீ என்ன பண்ணுறீங்க, என்ன பெஸ்டியை பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கலாய்க்கிறா. பெஸ்டின்னு சொல்லிட்டு சாருக்கு செம்மையாக ஏறுதுங்க. இங்கே அப்படியே உங்கள் விஷயம் எங்கேயா போக சொல்லு, என்னது இது சாரு அந்த பக்கம் போக சொல்றி, உன்னை வச்சு தான் நான் கூட பேசணும், என் புருஷன் எங்கே இருக்காலும் நானும் அங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, வாங்க நம்ம போகலாம், என்னாச்சுமே வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டீங்க. நீங்கள் வந்து அப்படியே அவர் கை ஹோல்ட் பண்ணும்போது அவர் அப்படியே பார்த்து சிரிச்சிருப்பார். ஸோ உங்கள் கூட அப்படியே வந்திருப்பார். அவனுக்கு மட்டும்தான் போதும், நீ எதுக்கு போனா, ஓஹோ சாரை சொன்னால் அவளுக்கு போச செய்வது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருப்பார். ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து அப்படியே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. வயன் உனக்கு இது மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சா, ஏன்னா உனக்கு இது மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சான்னு கேட்குறேன். லைட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் பார்த்து சொல்லியிருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சிருப்பார். சரி வா போகலாம், எங்கே சும்மா அப்படியே வெளியே சுற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பைக்கில் சுற்றிட்டு இருக்கு. சரி தேட்டர் போகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. தேட்டருமே போயிருப்பீங்க. அங்கே பார்த்தா மிஷினை வச்சு உள்ளுக்கிற பொம்மை எடுப்பாங்க, அது பேர் எனக்கு தெரியலனா. ஸோ அது வந்து சரி போய் எடுக்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் தான் ஒரு 2 பொம்மை எடுத்துட்டாரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு இதில் எது நல்லா இருக்குது அப்படின்றீங்க. நடுவில் இருக்கிறது, நடுவில் பொம்மை இல்லையே, பார்த்தா அவர் உங்களை சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிருப்பீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு 9:15 அந்த மாதிரி வந்து போயிருப்பீங்க.
ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே பேசிட்டு வர்றது உங்கள் அத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே ரூம் போய் படுத்து தூங்கிட்டீங்க. அப்படியே காலையில் எழுறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எழுறீங்க. அந்த மனுஷன் நல்லா தூங்குறாரு. என் ஹேண்ட்ஸம் புருஷன் எவ்வளோ அழகாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த கண்ணு திறந்த மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருப்பீங்க. அப்போ வயனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படி சொல்லி அந்த மனுஷன் பேன்னு பார்க்குறாரு. அந்த மனுஷன் உங்களுக்கு முன்னாடி எழுந்துட்டார். ஸோ நீங்கள் எழுற மாதிரி இருந்ததுனால தான் அப்படியே கண்ணை மூடி இருப்பார். வயன் எனக்கு நெத்திரி மொத்த வச்சால ஐயோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபேஸ்லாம் லைட்டாக பிங்கிஷாக ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதோ ஒரு சந்தோஷத்தில் துணி எடுத்துகிட்டு போகல. அங்கே பார்த்தா சத்தமே வைக்கல. இன்னும் தூங்கித்தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பி வெளியே போகிறேங்க. அந்த மனுஷன் அப்படி தூங்குற ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்காரு. தூங்கலை அப்படின்னு சொல்லி போகிறீங்க. டடக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. நீங்கள் படுக்கணும் அந்த மனுஷன் மடியில் போய் உட்காடுறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. வந்துடக்கூடாதுங்க. என்ன அப்படின்றா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் துண்டோட இருக்கேன் ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்றீங்க. இப்போயாவது சொல்லிடுவேன். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன சொல்லணும்? உனக்கு என் மேலே லவ் வந்துடுச்சு தானே அப்படின்றாரா? யார் சொன்னான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் நெத்தியில் முத்தி வச்சுட்டு கேட்டு போயிடுச்சேன். நீ கண்ணதை ஒன்று மட்டும் தானே என்னால் பேச முடியல அப்படிலாம் சொன்னேன். என்ன அது அப்படின்றாரா? அப்போ நீங்கள் தூங்கலையா? தூங்கினேன் அப்படின்றாரா? உனக்கு முன்னாடி எந்த மனுஷன் நான் நீங்கள் பெண்ணு பார்க்குறீங்க சொல்லு. இப்போ சொல்லலாம் கண்டிப்பாக விட மாட்டேன். கண்டிப்பாக ஸ்கூலுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. இப்படியே தான் நான் உட்காந்துட்டு போகணும் பிடிச்சிட்டு. நீங்கள் அப்படியே துண்டை டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கண்ணை பார்க்குறீங்க. அந்த கண்ணை அப்படியே உள்ளே தான் பார்த்துட்ருக்கு. சொல்லுன்ட்டு எனக்கு உனக்கு சொல்லு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. ஓய் நான் அப்படியே கேட்கல. நான் அந்த மாதிரி கேட்டேன்னா பின்ன இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லு அப்படின்றாரா? நீங்கள் அப்படியே ஐயோ டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சொல்லு அப்படின்னும் ஐ லவ் யூ சார். என்னது சாரா? ஐயோ இருங்க சார். என்னது இருங்க இப்போ ஓகே சொல்லு. ஐ லவ் யூ தயாங்க அப்படின்றீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே சிரிப்பாக இருந்திருக்கும். டக்குன்னு அப்படி சொல்லி ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். அப்படியே பெண்ணு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அவ்வளோ டீப்பாக அவங்களை கிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் துண்டுலேருந்து கை வர மெதுவாக அப்படியே ரேஸ் பண்ணுறீங்க. துண்டு லைட்டாக அப்படியே கீழே அப்படியே கீழே சரிஞ்சிட்ருக்கு. டக்குன்னு அந்த மனுஷன் அந்த துண்டை பிடிச்சிட்டாரு. நீங்கள் ஐயோ அப்படி சொல்லி நீங்கள் துண்டை பிடிச்சிட்ருக்கீங்க. அவரு கையும் உங்கள் துண்டை பிடிச்சிட்ருக்கு. அந்த மனுஷன் பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே கழுத்துக்கிட்ட வராரா? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்படியே பார்க்குறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணாம், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டுவோம் அப்படி சொல்லி கொடுக்குறேன்னு போயிட்டீங்க. அந்த மனுஷன் குளிக்க போயிருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் சாரீலாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டீங்க. எனக்கு அப்படியே வைக்கமாக நம்ம என்ன பண்ணிட்டோம். நல்ல வேலை அந்த மனுஷன் துண்டை பிடிச்சாரு. இருந்தாலும் என் போக ஜென்மன் தான் வேறு ஒருத்தர் தான் கண்டிப்பாக தொண்டை பிடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சி பெருமைப்படுறீங்க. ஸோ சாரீலாம் கட்டிட்டீங்க. அப்படி தலை சீவிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நாங்கள் இப்படி பிடிச்சிடும், நான் எப்படி தலை சீவுவேன், நீ சீவு அப்படின்றாரா? அப்படி சொல்லி நீங்கள் எப்படி சீவ முடிச்சிருப்பீங்க. ஒரு வழியாக நீங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்குமே போய் சேர்ந்துருப்பீங்க. இங்கே வண்டியில் போகும்போது அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அந்த மனுஷனுமே ஒரு கையால் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ வெளியே ஸ்கூல் வந்துட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே 2 பேர் கிளாஸ் போகிறீங்க பாருங்கள். குட் மார்னிங் சார் அப்படி சொல்ல அந்த மிஸ் ஏன்னு இழுக்குதா? நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அவங்கள. அவரை எங்கேயோ பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படி சொல்லி போயிட்டாரு. அந்த மிஸ்ஸுக்கு மனசே உடஞ்சி போச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் உங்களை திரும்பி பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பேன். நீங்களுமே போயிருப்பீங்க. இதை அந்த மிஸ்ஸை பார்த்துட்டு ஏன்னா நம்மளை பார்த்தா மட்டும் எங்கேயும் பார்க்குறாரு, அந்த மிஸ்ஸை மட்டும் அப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு அப்படி சொல்லிவிட்டு அந்த மிஸ்ஸு போயிடுச்சு.
ஸோ அப்படியே தான் அந்த மிஸ்ஸு கரெக்டாக வரும்போது அந்த மனுஷன் அந்த மிஸ்ஸை பார்க்கவே மாட்டார், வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார். ஸோ இப்படியே அந்த நாளுமே முடிஞ்சு போயிருக்கும். இங்கே பார்த்தா அடுத்த நாள் சண்டேவாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. இங்கே என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்றீங்க. நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம், இப்படியே வரத்துக்கு நாளைக்கு ஆயிரும். இங்கே தயாங்கு அப்படி சொல்லி பார்க்குறாரு. வீட்டை பத்திரமா பார்த்துக்கோமா, சாப்பாடு நான் செஞ்சு வச்சுட்டேன். என்னத்த ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, என்கிட்ட சொல்லுங்க நான் செஞ்சுருப்பேன்ல. இல்லைம்மா, எப்படியுமே நான் செஞ்சு தான் வழக்கம், அதனால தான் நான் செஞ்சுட்டு போயிட்டேன். சரி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. எதுக்கு அத்தை என்கிட்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்றாங்க அப்படி சொல்லி எனக்கு அர்த்தம் முடியல. இங்கே வந்து அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. தையம் டக்குன்னு வந்து அவங்க ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன் அத்தை மாமா வெளியே போயிட்டாங்களே. அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி முறைக்கிறாரு. என்ன அப்படி சொல்லி இங்கே தான் போகிறீங்க அப்படின்னாரா. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, வாங்க சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு போய் பல் விளக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் கீழே போயிட்டு அப்படியே வேறு எனக்கு ஏதாவது அந்த மனுஷனை கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருப்பீங்க அந்த மனுஷனுக்கு. ஸோ டடக்குன்னு வந்து உங்களை பிடிச்சி இழுத்து அவரை தைஸ்லாம் உட்கார வைக்கிறாரு. என்னங்க பண்ணுறீங்க, இப்போ தான் யாரும் வீட்டில் இல்லையே, அதுக்கு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு, உங்களுக்கு கை இருக்குதுன்னு சாப்பிட்டுக்கோங்க, சாப்பாடு எடுத்து ஊட்டி விடும் என்ன அப்படி சொல்லி நீங்கள் எடுத்து அப்படியே ஊட்டி விட்றீங்க. அந்த மனுஷனுமே அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களுக்குமே ஊட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது, நல்ல ஒரு குடிச்சிருப்பீங்க, வாய் அப்படியே வந்து ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிருப்பீங்க. அந்த மாதிரி டக்குன்னு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறாரா. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே இருக்கிற தண்ணி அந்த வாயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்படியே நீங்கள் முழுங்கிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றீங்க. தண்ணி அது தான் சொம்பில் இருக்குது, அதை எடுத்து குடிக்க வேண்டியது தானே. என் பொண்டாட்டி வாயிலேருந்து குடிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும் தோணுச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு தண்ணி. நீங்கள் அப்படியே லொட்டுன்னு அடிச்சுட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சிருப்பார். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே கிச்சன் ரூம்குள்ளேயே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எந்த வேலையும் செய்ய விடலை, அப்படியே பேக் பண்ணுறது, கழுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே டிங் டாங் அப்படின்னு சொல்லி பெல் அடிக்குது. யாரும் அதை அப்படி சொல்லி குடுக்குன்னு ஓடிட்டீங்க. இந்த நேரத்தில் எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே கடுப்பில் வந்துட்டுருக்காரு. பார்த்தா உங்கள் அண்ணன் நீ வாங்க நீ வா அண்ணா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்றீங்க. இந்த நேரத்துலேயே வருவாங்க, யார் வேறு நேரமே கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே கடுப்பாகிறாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க, வேலை செஞ்சிட்ருந்தேன். குடும்ப பொண்ணு ஆகிட்டு அங்கே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க, வேலை செஞ்சுட்ருக்கேன்ற நம்ப முடியலையே அண்ணி அப்படின்றீங்க. ஸோ அப்படியே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இந்த பக்கம் எப்படி வந்தீங்க, இந்த பக்கம் ஒரு கோயில் இருந்துச்சு, அதான் கோயிலுக்கு வந்தோமா, 3ஆவது வந்துச்சு, அதான் நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்புறம் பசங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. சரி வேன் நாங்கள் கிளம்புறோம். ஏன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க, சாப்பிடுவீங்க எதுங்க. இல்லை வேன் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு நீ விளையாடுறீங்களா. அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. எங்கள்கிட்ட கிட்டே வந்திருப்பாரு. என்ன அப்படின்றீங்க. என்ன நீ என்கிட்டே வரமாட்டேங்கிற, சும்மா என்னை விட்டு வேலைக்கு போகிறான்னு சுத்தமாக பிடிக்கல. சரி ஒரு கேம் வச்சுக்கலாமா, என்ன கேம். ஸோ இப்போ பார்த்தா மதியானம் வந்து ஒரு 12 மணி போல் இருக்குது. வானம் அப்படியே மூடிட்டு தான் இருக்குது, ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து என்னை பிடிச்சிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதே நான் ஜெயிச்சிட்டேன்னா, நீ ஜெயிச்சிட்டேன்னா படுத்து தூங்கலாம். என்னடி படுத்து தூங்க சொல்லலாம், அதுதான் நடக்கும் அப்படின்றீங்க. அப்படியே சரி கேம் ஸ்டார்ட் அப்படின்னோடனே கடன்னு ஓடுறீங்க. அந்த மனுஷன் அவ்வளோ வேகமாக வராரு. அப்படியே என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த மனுஷனை அப்படியே ஏமாற்றி மாடிக்கு மேலே போயிட்டீங்க. இங்கே அப்படியே அந்த மனுஷன் எங்கேயா ரூம்குள்ளே தான் போய் ஒழிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா ரூம், அப்புறமா வந்து உங்கள் ரூம் அப்படின்னு பார்க்குறாரு. எங்கே போயிருப்பா, ஓ மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அப்படியே சத்தமே இல்லாமல் மேலே வராரு. நீங்கள் அப்படியே இங்கே போயிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அவரை கணிக்கவே முடியாது. யார் வயலில் அப்படின்னு சொல்லி அப்படியே நிச்சிட்ருக்கீங்களா. ஓ நீங்கள் வயன்னா நான் உங்கள் புருஷன் தயாங்குங்க அப்படின்னும் டக்குன்னு பார்க்குறீங்க. எப்படி பொண்டாட்டி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐயோ அப்படி சொல்லி ஓட பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களுக்கு துரத்துறாரு. அங்கே 2 பேரும் ஓடி பிடிச்சி அந்த மாதிரி விளையாடிட்டுருக்கீங்களா. டக்குன்னு வந்து மழை பெய்யுது. அந்த மனுஷன் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அபேஸ் பண்ணிடலாம், நான் முடியவே முடியாது அப்படின்றீங்க.
என்னை பிடிச்சாதான் நான் உங்கள் கூட வருவேன். ஓ, அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலே வந்து எப்படியும் உங்களை பிடிச்சிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, என்னை விடுங்க விடுங்க, நானே நடந்து வந்துக்கிறேன். நானும் தான், நீ ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி வந்து ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. இங்கே அப்படியே பார்க்கணுமே, நீங்கள் சாரீ தான் கட்டியிருப்பீங்க. ஸோ மலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சதுனால என்னமோ அப்படியே உங்கள் சாரீக்குள்ளே உங்கள் பாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அந்த மனுஷன் அப்படியே வச்சக்கடை வாங்க பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து கையை வந்து கிறிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அந்த மனுஷன் மெதுவாக உங்களை நோக்கி வராரு. எங்கே வேணாங்க அப்படின்றீங்க. நீ தான் சொன்னேன் உன்னை பிடிச்சிட்டா நான் என்ன வேணால் பண்ணலான்னு, எங்கே அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை நோக்கி அவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா பெட்டு பக்கம் போயிருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நவரவே இடம் இல்லாமல் அப்படியே தபக்குன்னு நீங்கள் விழுந்து போயிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே தபக்குன்னு உங்கள் மேலே வந்துட்டார். அந்த மனுஷன் அப்படி அப்படி சொல்லி கிஸ் பண்ண வராரா, டக்கு நீங்கள் வாய் மேலே கை வச்சுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அப்படியே சிரிக்கிறீங்களா, ரொம்ப தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி டக்குன்னு 2 கையை வந்து உங்கள் தலைக்கு மேலே வந்து லாக் பண்ணிட்டாரு. அப்படியே பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேஸ் அப்படியே போக 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 ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. நீங்களுமே ஆஃப் வந்து நீங்களுமே டீப்பாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த கிஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அந்த மனுஷன் அப்படியே கை வந்து உங்கள் பாடியில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இன்னும் மெதுவாக வந்து உங்கள் சாரியில் அன்வியர் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கணுமே, உங்கள் கை நல்லா டைட்டாக பண்ணால் உன்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த சாரியை பொறுமையாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்வியர் பண்ணிட்டாரு. இப்போ எப்படி இருக்குன்னா ஜாக்கெட்டு கீழே பாவாடை அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்கு செஸ்ட் அப்படி சொல்லிட்டு அங்கங்கே வந்து கிஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் பார்த்தா ரொம்ப வைல்டாக இருக்குது. உங்களால் அது வந்து பேர் பண்ணவே இல்லை. ஒரு இதுக்கு முன்னே கத்துறீங்க, வலிக்குது தயவங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கை எடுத்துட்டு அப்படியே முடிய பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படி பார்க்குறாரு. இன்றைக்கி நான் கட்டுப்படுத்த முடியாதுங்க அப்படிங்கிற இல்லை வேணாம் அப்படின்றது. அந்த மனுஷன் அது காதலே வாங்கலை. அந்த கையை வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ ஹாஷாக அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காரு. அதாவது பேர் பண்ணிக்கவே முடியல. அப்படியே உங்களுக்குமே டெம்ட் ஆகிட்டு நீங்களுமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு போல அதில் உங்களை பார்த்து. ஸோ ஒரு வழியாக உங்களுக்கும் அவருக்கும் எல்லாம் வந்து அன்றைக்கி முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மனுஷன் ஜஸ்ட்டில் அப்படியே ரொம்ப டயர்டாக நீங்கள் தூக்கிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டு, சாரி வயன், என்னால் எனக்கு கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப டயர்ட் பண்ணிட்டேன்ல, சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ எழுறது எப்படின்னா ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி தான் எழுந்திருப்பீங்க. அப்படியே பார்க்குறீங்களா, பொறுக்கி பையன் என்னம்மா வலிக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே ஹிக்கீஸ் வச்ச இடத்துல அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து வேறு சாரீ மாற்றிட்டு அப்படியே நீங்கள் கீழே போயிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குற பார்த்தா நீங்கள் காணும், எங்கே போனோம் அப்படி சொல்லி கிடக்குறேன்னு மறுபடியும் டச் பண்ண சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் வந்து ஏதோ செஞ்சுட்ருக்கீங்க. வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரா அப்படின்றீங்க. சாரி வயன் அப்படின்றாரா. என்ன சாரி, எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா, சாரி இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, எனக்கு அப்படியே பரவாயில்ல அப்படின்றீங்க. அந்த மனுஷனுக்கு லைட்டாக சோகமாயிடுச்சு நீங்கள் அப்படியே ஆனோடனே. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே தேங்க அப்படின்றீங்க. சாரி அப்படின்றாரா. பரவாயில்ல விடு, எனக்கு கொஞ்சம் அது பிடிச்சிருந்துச்சு தான். அப்போனா உனக்கு சாட்டிஸ்ஃபை தானே, சாட்டிஸ்ஃபை தான், இருந்தாலும் எனக்கு வலிக்குதுடா, அதனால தான்டா ஃபேஸ் சோகமாக இருக்குது. சரி 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 சாரி அப்படின்னா, சாரியெல்லாம் சொல்லாத அப்படின்றீங்க. ஸோ அப்புறம் எப்படியும் வந்து சமாதானமாகிட்டீங்க. அவருமே வந்து ஓகே அப்படின்னு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து நீங்கள் 2 பேரும் நல்லா டைட்டாக பண்ணி தூங்கியிருப்பீங்க. தேங்காய் லவ் யூடா, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தா நீங்கள் கடற்கரை சீக்கிரமாக வந்து ரெடி ஆகுறீங்க. என்னடி சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிட்ருக்க, எனக்கு டீச்சர்ஸ் டே. ஓ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கடற்கரை வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகாக வந்து கப்புள்ஸ் மாதிரி வந்து கிளம்பிட்டீங்க. 2 பேருமே ஒரே கலரில் தான் நீங்கள் ட்ரெஸ், ஓகேவா. ஸோ நீங்களும் ஏதோ பிங்க் கலரில் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. அவருமே பிங்க் கலரில் ஷர்ட்டு போட்டு ரொம்ப அழகாக வந்துட்டுருக்காரு. அப்படியே வந்து நீங்கள் ஸ்கூலில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாம் வேணும் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்களே, சொன்னல அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காவும் அந்த மிஸ் காலையில் விழுந்துருச்சு. அப்படியே அவங்க 2 பேரை பார்த்து முறைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த மிஸ்ஸு ரொம்ப தான் பண்ணுது, இந்த மிஸ் இன்னைக்கு அப்படி சொல்லிவிட்டு
அந்த மிஸ் வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க வந்து டீச்சர்ஸ் டேனால டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதில் முடிஞ்சா வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கேம்லேயும் நீங்கள் அப்படியே தாறுமாறா விளையாடுறீங்க. அவ்வளோ அழகா ஜாலியாக விளையாடுறீங்களே பசங்களெலாம் சேர்ந்துட்டு. எங்கள் தயா வந்து அப்படியே பார்க்க கீழே விழுந்துருவாளையோ அப்படி சொல்ல அவருக்கு பக்கு 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 பக்குன்னு இருந்துட்டுருக்கேங்க. ஸோ இப்போ கண்ணாமூச்சி விளையாடணும். கண் காட்டிட்டு என்ன ரூல்ஸ்னால் வந்து யார் வந்து நிறைய பேரை வந்து அவுட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு. யார் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுமே வின்னு அப்படின்னுவோம். ஓகே அப்படி சொல்லி விளையாட ஆரம்பிச்சிருப்பீங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு பலிகாடி நீங்கள் தான். ஐயோ அப்படி சொல்லிட்டு சாமத்தில் போய் அவுட் ஆகிட்டேனே, சரி விளையாடலாம் அப்படி சொல்லி கண் காட்டியிருப்பாங்க. இங்கே எல்லோரும் வந்து உங்களோட நல்லா பழகுற மிஸ்ஸெலாம் இருக்காங்களே, அவங்கள வந்து உங்களை அடிச்சிருப்பாங்க. எங்கள் குழந்தைங்களாம் வந்து உங்களை சும்மா தொட்டு தொட்டுட்டு போயிருக்கோம். ஐயோ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே வந்து பிடிக்கிறீங்க. அப்படியே அந்த புடவை அப்படியே இழுத்து இடுப்பில் சொருகிட்டு எங்கடா இருக்கீங்க அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பிடிக்க வரீங்க. இங்கே அந்த மிஸ் இதுதான் கரெக்டான டைம் சொல்லிவிட்டு எங்கள் தயா வந்து உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சு தானே இருக்கார். அந்த மிஸ் அதை கவனிக்கல, அவர் பார்க்குறாருன்றது. டக்குன்னு வந்து தப்பக்குன்னு தள்ளி விட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லி அவங்க அப்படியே நிற்கிறாங்க. இங்கே அம்மா அப்படி சொல்லி உங்களுக்கு செம்ம அடி விழுந்துருச்சு. அந்த மனுஷன் அப்படியே குடுன்னு ஓடி வந்து உங்களுக்கு தூக்கியிருப்பாரு. ரொம்ப வலிக்குதா பையன்? ஆமாங்க அப்படின்றீங்க. டக்குன்னு உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கிட்ட வந்து எடுத்துகிட்டு வர பாருங்க. அந்த மிஸ்ஸை பிடிங்கிட்டாங்க. இருங்க சார் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அந்த மருந்து பார்க்கணுமே மெதுவாக கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, வேகமாக வைக்கிறாங்க. மேம் வலிக்குது அப்படின்றீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் கையிலேருந்து வாங்கிட்டு சார் என்ன பண்ணுறீங்க? என் ஒய்ஃபை தொடாதீங்க. ஏன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை தொடாதீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறந்து வச்சுருக்காரு. சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க தெரியுதா? ஷீ இஸ் மை ஒய்ஃப், ஓகே? ஸோ ப்ளீஸ் என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அங்கேருந்து அப்படியே உடனே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க கோவமாக. எங்கள் அப்படியே பார்க்கணும் உங்களுக்கு வந்து ரத்தம் நிற்கல, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. டக்குன்னு அவரை தூங்கிட்டார். ஸோ இன்றைக்கி வந்தது காரில் தான், ஓகேவா? கடைக்கடன்னு வந்து உங்களுக்கு காரில் வந்து உட்கார வச்சுட்டு சார் நான் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்கூலில் பார்த்துக்கோங்களேன், என் சுச்சுவேஷன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்குறேன் சார், நீங்கள் போங்க, தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறோன்னு அந்த மனுஷன் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பார். எங்கே அப்படியே நர்ஸு டாக்டர்லாம் என்னாச்சுன்னு கேட்கும்போது சின்ன அடி தான் மேம் அப்படின்றீங்களா? என்ன சின்ன அடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே முறைக்கிறாரு. கொஞ்சம் பெருசு தான் அப்படின்றீங்க. எங்கே காட்டுங்கன்னவும் கையிலையும் காலையும் வந்து நல்லா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. என்ன மேம் இதை போய் சின்ன அடின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே உங்களை பிடிச்சி திட்டாரு. நல்லா கேளுங்க டாக்டர் அப்படி சொல்லி தயாகவே உங்களை பிடிச்சி திட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலான்றாங்க. உங்களுக்கு அப்படி பக்குன்னு உங்களுக்கு இன்ஜெக்ஷனாகவே ரொம்ப பயம். எங்கள் இன்ஜெக்ஷன் வேணாங்க, பயமாங்க அப்படின்னா. உனக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயமா? ஆமாங்க வேணாங்க, வலிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவோம், என்ன சார் டிடி இன்ஜெக்ஷன் போடலன்னா இது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்புறம்? ப்ளீஸ் எனக்காக அப்படின்றாரா. நீங்கள் அப்படியே கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. அந்த மனுஷன் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு வேலையை வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது அப்படின்னு சொல்லி கத்திட்டீங்க. அது படிச்சதுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஸோ ஒரு வழியாக இன்ஜெக்ஷனுமே போட்டாச்சு. ஸோ அந்த மனுஷன் ஒரு தூக்குறாரா, என்னங்க பண்ணுறீங்க, நான் நடந்து வந்துக்கிறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே அமைதியாகிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே தூக்கிட்டே போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு உங்களை வீட்டுக்குமே அழைச்சிட்டு போயிருப்பார். இங்கே உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னாச்சு என்ன என்ன கையில் ஏதாவது இதில் பேண்டேஜில் போட்டிருக்கு, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும். உங்கள் மருமக வீர விளையாட்டு விளையாடி வீர தலைமை வாங்கிட்டு வந்திருக்கா, இருமா அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொறுமையாக அவங்கள ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து படுக்க வச்சுருப்பார். சரி இரு அப்படி சொல்லி கடகடன்னு போயிட்டு கீழே வந்து சாப்பாடு இருக்கும், அதை ஒரு தட்டில் போட்டுட்டு குடுகுடுன்னு மேலே வந்து உங்களுக்கு அப்படியே ஊட்டுறாரு. உங்களுக்கு அடிப்பட்டது வந்து ரைட் ஹேண்டில். ஸோ அதனால் வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து அவரே வந்து உங்களுக்கு ஊட்டியிருப்பார். ஸோ ரொம்ப நல்லா உங்களை கேர் பண்ணிக்கிறாரு. அப்படியே கீழே என்னடா ஆச்சு என் மருமகளுக்கு, பின்ன என்னம்மா விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு. ஏண்டா பார்த்து விளையாடக்கூடாது, நீ அங்கே தானே இந்த பார்த்துக்கூடாது, பார்த்து தாம்மா இருந்த டக்குன்னு கன்சமற்ற நேரத்தில் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப சோகமாக சொல்கிறார். லைட்டாக கல்லே டிஎஸ் வந்துடுச்சு. ஏண்டா? இல்லைம்மா என் கண்ணு முன்னாடி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான், டக்குன்னு நம்ம கஷ்டப்படும் போது என்னால் பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷக்கெல்லாம் டிஎஸ் வருது. அல்லாதடா சிரிச்சே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த மனுஷக்கள் வந்து டிஎஸ் வருது.
அவர் டெய்லி செஞ்சுட்டே இருந்தான். டக்குன்னு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது கூட கத்திட்டா தெரியுமா? அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது சத்தியமாக என்னால் தாங்க முடியலம்மா கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்து கொஞ்ச நேரம் விழுந்திருப்பா. அதுக்கப்புறம் டிஎஸ்லாம் அவங்க அம்மா திறந்துட்டு, டேய் இதுக்கெல்லாம் நீ போய் அழலாமா? என்ன பண்ணுறதுமா? என்னால் அவள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. விடு, வயிறு சீக்கிரமே சரியாயிட்டு முன்னாடி வந்து நீ பார்ப்பார், ஜாலியாக கூட பேசுவாப்பார். கொஞ்ச நேரம் டைம் கொடுறா அவளுக்கு. சரிம்மா அப்படின்னு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணியிருப்பார். உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படி சொல்லி எல்லாத்தையும் செய்கிறோம். உங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கறது, உங்களை வந்து கஷ்டமே பட விடாமல் அவ்வளோ நல்லா உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தேவமல் அவங்களுக்கு ரொம்ப லவ் வந்து அதிகமாகுது. நீங்கள் அப்படியே தேவங்க உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் சொல்ல தெரியல வயன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அழுறீங்க. ஏய் எதுக்கு இப்போ அழுற? நீங்கள் எனக்காக இதெல்லாம் செய்யும் போது எனக்கு ரொம்ப அழுகே வருது. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா நான்? இல்லை அப்படிலாம் இல்லை வயன், நீ அழாத, நீ அழுறதை பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் அழாத அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே டிஎஸ்எம் அடிச்சுட்டு ஐ லவ் யூ தேவா அப்படின்றீங்க. ஐ லவ் யூ டூ வேன் அப்படி சொல்ல கட்டி பிடிச்சி அவருக்குமே டிஎஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் இப்போ வந்து ஸ்கூலுக்குமே போயிருப்பீங்க. இங்கே எல்லாருமே வந்து எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாரி எங்களால் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ நீங்களே விடுங்க மேம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே பேசுகிறீங்க. இப்போ எப்படி இருக்கு காயம் ஆறிடுச்சா? அதெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மனுஷன் வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு போயிருப்பா, நீங்களுமே போயிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கணுமே 2 பேருக்கும் ஃப்ரீ பீரியட்னால இப்போ ஸ்டாஃப் ரூமில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேங்காய் அப்படின்றீங்க. ஏங்க என்னது அப்படின்றாரு. ஏங்க ஃபேஸ் சோகமாக வச்சுருக்கீங்க, சரிங்களே அப்படின்னா அந்த மனுஷன் அப்படியே சோகமாக தான் இருக்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபேஸ் பிடிச்சி கிள்றீங்க, அது சீக்ஸ் வந்து பிடிச்சி கிள்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்க்க, சரிங்க பாப்பாக்காக சிரிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச வயனுக்காக சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மனுஷன் டக்குன்னு ஸ்மைல் வந்துச்சு, அப்படியே சிரிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு லிப்பை ஒரு முத்த வச்சுருப்பீங்க. இப்போ தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சேடானா கேவலமாக இருக்கீங்க அப்படியா அப்படின்றீங்க. ஸோ கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 10th வந்து எக்ஸாம் வந்துடுச்சு ஓகேவா? அதனால் வந்து பப்ளிக் எக்ஸாம்னால் வந்து உங்களை வந்து சென்டர்ஸ் அங்கங்கே பிரித்து போடுவாங்கள்ல. ஸோ நீங்கள் வந்து டியூட்டி பார்க்க போகணும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் தயங்கும் வேறு சென்டராக இருக்குது. இப்போ தயங்கம் ஐயோ எனக்கு வேறு சென்டர் பிரித்து போட்டுட்டாங்களே அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் அவர் கவனிச்சிட்டே இருப்பார், அவர் வேலையை அவர் பார்க்கவே மாட்டார். சொல்லலாம் நீங்கள் சூப்பர் நல்ல வேலை பண்ணியிருக்கா அப்படின்றது. உனக்கு எனக்கு சண்டை பிரித்து போட்டிருக்காங்க. என்ன உங்களுக்காக என்ன நம்ம 2 பேருக்கு ஒன்றா போடுவாங்களா? எனக்கு தெரியும் நீ சந்தோஷமாக தான் இருப்பேன் என்னை விட்டு இருக்கிறதுல. பின்ன என்ன எங்கே போனாலும் சும்மா என்னையே தான் கவனிச்சுருப்பீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ட்டுங்களா? அந்த மனுஷன் டக்குன்னு நான் இருக்கிறதுனால உனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு இருக்கு. பின்ன நீ சொல்கிறது அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கோட் பண்ணுறாரு. எப்போவுமே என் தேவை எனக்கு கம்ஃபர்ட் தான், எப்போயுமே அவன் எனக்கு அன்கம்ஃபர்ட் கிடையாது. கண்டிப்பாக அப்போ நான் நீ இருக்க சென்டருக்கே வந்துட்டா ஒன்றும் தேவையில்லை அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படின்றாரு. ஸோ இங்கே வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக வந்து எல்லா மிஸ்ஸுக்கும் எல்லா ஹெச்எம்க்கும் வந்து மீட்டிங் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அதுலேருந்து ஒரு ஹெச்எம் வந்து உங்கள் சைடில் பார்த்துக்குவார். அந்த ஹெச்எம் வந்து இருந்துட்டு எனக்கு வந்து இந்த சென்டர் வேணாம், நான் வேணால் மாற்றிக்கிறேனே அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் அப்படி பண்ண முடியாதுன்றாங்க. இங்கே டக்குன்னு தயங்கல்கிட்டு அவர் தானே உங்கள் சென்டரோட லீடரு. டக்கு வந்துட்டு சார் நான் வேணால் அந்த சென்டருக்கு போய்க்கிறேன் சார் அப்படின்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியா எனக்கு அந்த சென்டர் தரீங்களா? கண்டிப்பாக அப்படின்றாரு. ஓகே நாங்கள் 2 பேரும் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றிக்கிட்டாங்க. ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே காண்டேறது உங்களுக்கு. ஸோ இங்கே அதுக்கப்புறமா வந்து
நீங்கள் வந்து உங்களோட டியூட்டியில் இருந்துருக்கீங்க. அவரோட ரவுண்ட்ஸில் வந்து இருந்துகிட்ருக்காரு. அப்படியே உங்கள் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் குடுன்னு உங்கள் கிளாஸ் பக்கம் வந்துட்டு அங்கேயே நினச்சிட்ருக்காரு. வேறு எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு. எங்கள் பசங்க என்னடா இந்த சார் இங்கே நிற்கிறாரு, எப்படா விட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு கடைக்கணும் போய்ட்டு என்ன பண்ணுறது இவர் இப்படி நோத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து மொரன்னு முறைக்கிறீங்க. அந்த மனுஷன் என்ன அப்படின்றத இங்கே போங்க அப்படி சொல்லிட்டு கண்ணால் நீங்கள் சிக்னல் காட்டுறீங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் முடியாது அப்படின்றார. போங்கன்னு ரொம்ப தான் அப்படி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அந்த ஒர்க் வந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏங்க அப்படின்ட்டுங்களா அந்த மனுஷன் திரும்பல தையாங்கோ அப்படின்னு எல்லாம் திரும்புகிறாங்க. என்னடா இது பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் என் ஒய்ஃப் என்ன கூப்பிட்டா நீங்கள் எதுக்கு திரும்புறீங்க ஓ அப்படி சொல்லி அவங்கள திரும்பிட்டு சிரிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாக அந்த அறிவு இருக்காளா அப்படின்ட்டுங்களா என்னடி டாக் போட்டு கூப்பிட்றேன் பின்ன அப்படி தானே கூப்பிடுவேன், என் முன்னாடி என்ன எப்படி நான் கூப்பிடலாம் சரி கூப்பிடு அப்படின்றாரு. பின்ன அங்கேயே என்ன நிற்கிறேன், பசங்க பாவம் நல்லா பயப்படுறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பார்த்து பயப்படுறாங்க, பின்ன நம்ம தெரியாமல் திரும்பி பார்த்தா கூட இந்த சார் சொல்லிடுவாரோ என்ன அப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் பயப்படுங்க. இனிமேல் ரூம் பக்கம் வந்தேன்னா அவள் தான் நீ சொல்கிறதுக்கெலாம் ரூம் பக்கம்லாம் வராமலாம் இருக்க முடியாது, நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. சரி ரூம் பக்கம் வா, ஒரு நிமிஷத்துக்கு மேலே அங்கே நிற்கவே கூடாது, புரியுதா? எனக்கு அது ஒரு விஷயம் போதும் அப்படின்றது சிப்பேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்துருப்பேன். ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் சந்திக்கலாம், ஒழுங்கு மரியாதை எல்லாம் பார்த்து கிளம்பி வாங்கணும், சரிடா அப்படி சொல்லி எல்லாம் கிளம்பி வந்திருப்பீங்க. சரி ஓகேவா, இங்கே வந்து யாருக்காக வெயிட்டிங்கன்னா நீங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கார்த்திகா, அப்புறம் உங்கள் பெஸ்டி, உங்கள் 3 பேருக்காக தான் இங்கே வெயிட்டிங். என்னடா அது எப்படா வருவாங்க தெரியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தா ஃபஸ்ட்டு வருது நீங்கள் தான். இங்கே அப்படியே கொஞ்சம் மெதுவாக நன்றி, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கொஞ்சம் பார்க்க போகிறேன், மெதுவாக நன்றிங்க, கொஞ்சம் மெதுவாக நன்றி அப்படின்ட்டாங்க. மெதுவாக தாங்க நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். டித்தையாங்க கம்முன்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு இருக்கேன். பாப்பா பாவம் இல்லை, இப்படி நடந்த பாப்பாவுக்கு வலிக்காது, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது போடா அப்படின்ட்டுருக்கு. இந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டே வராரு. ஸோ உங்கள் கையை நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வராரா. இப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்கு, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அவள் சொன்னாலே எப்போட சொன்னா குரூப்பில் பெருசாக ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாலே அப்படி சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஆளை பார்க்குறா, நீங்கள் அப்படியே வந்திருப்பீங்க பார்த்து வாடி, அவர் தான் அப்படி பயப்படுறாரு பாரு, அவர் அப்படி தான் நீங்கள் பேசணும் அப்படின்றீங்க. அவங்க அப்படியே பார்த்து வேறு பார்க்குறாங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்ல ஒருத்தர் கேட்குறா. அதெல்லாம் எப்போயோ நடந்துருச்சு, என்ன விஷயம் இன்னும் 2 பேர் வரல அப்படின்னும் அதே பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா அவங்க 2 பேர் நல்லா டைட்டாக பார்த்து ஏதோ வந்து பேசிட்டு வராங்க. அப்படியே ஷாக்கு எல்லோரும். ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கைஸ் என்னடா 2 பேர் கை பிடிச்சிட்டு வரீங்க, பின்ன லவர்ஸ்னால் கை பிடிச்சிட்டு தானே வருவாங்க, அட பாவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேன்னு பார்க்குறாங்க. இங்கே உங்கள் பெஸ்ட்டு வந்தோடனே அந்த வருஷம் கடன்னு வந்துட்டார், உங்கள் பக்கம் வந்து நினச்சிட்டாரு. இங்கே அப்படியே எல்லாம் பார்த்துட்டு சாருக்கு ப்ரொசஸ் ஆகுது போலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆமாம் இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வர சொன்னாங்க, எதுக்குடா வர சொன்னேன், எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எப்பட்றா எல்லாம் அப்படி தான். அதை விட வேணாம், உனக்கு இப்போ பேபி பர்ன் ஆக போகுது, இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் இது அப்படியே பார்த்துட்டு இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறான், சரிடா எனக்கு குழந்த பிறந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதே அப்படி சொல்லி சார் கேட்கோ, என் பெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேபி பர்ன் ஆகட்டும், அவளுக்கு குழந்த பிறப்பு நேரத்தில் நான் கல்யாணத்தை வச்சா என் கல்யாணத்துக்கு வரமாட்டாளாங்க, அப்புறம் நான் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ அப்படியே தையாங்க கேட்குறது. இந்த பெஸ்டின்றவனை எவன் கண்டுபிடிச்சவனே கையில் கிடச்சானா அவ்வளோதான் அவனை முடின்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு ஏறுது. ஸோ ஒரு வழியாக வந்து இப்போ உங்களுக்கு பேபியும் பேர்ன் ஆகிடுச்சு ஓகேவா. பார்த்தா வந்து பாய் பேபி அப்படியே தேங்காய் உரிச்சு வச்சுருக்கு. இதுக்கு அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன் நீ முறைக்கிறேன் பார், உன்னே உரிச்சு வச்சுருக்கேன், என்ன ஒரு ஜாடியாவது உரிச்சு வச்சுருக்கா அப்படின்னு. ஓ நானே சொன்னால் பட் கண்ணு ஒன்று மாதிரி, மூக்கு ஒன்று மாதிரி, உதட்டு மட்டும்தான் இந்த மாதிரி. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கும் குழந்தைக்கும் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு வயன் லவ் யூ தேங்க அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த முடிக்கிறேன். அனியா சரண்யா லவ் யூ, பை பாய்.
the night.